தொலைந்து போனேன் என் உயிரின் வேர்கள் பிடுங்கிக் கொண்டு சென்றாய் பெண்ணே என் கனவை கிளறி விட்டாய் உயிரை எரிய வைத்தாய் என் மார்பின் ஆழங்களில் காதல் வலியை ரத்தம் வழிய சொருகிச் சென்றாய் ஒரு பெண்ணின் வலிமை என்னவென்று கண்ணால் சொன்னாய் ஒரு காதல் காற்று வீசி செல்ல தொலைந்து போனேன் என் உயிரின் வேர்கள் பிடுங்கிக் கொண்டு சென்றாய் பெண்ணே செல்ல தொலைந்து போனேன் என் உயிரின் வேர்கள் பிடுங்கிக் கொண்டு சென்றாய் பெண்ணே சிக்கிக் கொண்டு தவித்தேன் என்னை நானே விலகின பின்பும் உன்மேல் கோபம் வரவில்லை ஏனோ மின்ன சிதறும் கண்களின் உள்ளே என் உயிரை வைத்தாய் பத்திரமாய் நீ தூங்கும் போதும் உன் கண்ணில் கனா காணும் என் ஜீவன் நாளும் என் வாழ்வின் நொடிகளில் கனவுகள் நிரப்பிவிடு ஒரு காதல் காற்று வீசி செல்ல தொலைந்து போனேன் என் உயிரின் வேர்கள் பிடுங்கிக் கொண்டு சென்றாய் பெண்ணே என் கனவை கிளறி விட்டாய் உயிரை எரிய வைத்தாய் என் மார்பின் ஆழங்களில் காதல் வலியை ரத்தம் வழிய சொருகிச் சென்றாய் ஒரு பெண்ணின் வலிமை என்னவென்று கண்ணால் சொன்னாய் ஒரு காதல் காற்று வீசி செல்ல தொலைந்து போனேன் என் உயிரின் வேர்கள் பிடுங்கிக் கொண்டு சென்றாய் பெண்ணே அமுதா கேட்டது என்னாச்சு? ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா? ஏய் நீ திருந்தவே மாட்டியா? நேத்து தானே மீனா கிட்ட கேட்டு செருப்படி வாங்கின, இதே வேலையா உனக்கு? எனக்கு அதானே வேலை.
பொழுது போய் பொழுது விடிஞ்சா இதுக்கு நீ அலையறானுங்க. ச்சே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. தம்பி டைம் என்னப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. 23 பாயிண்ட் எடுத்தா நான் வின்னு. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு. யோ பெருசு, போற வழியில லாரிக்காரன் சங்கு ஊதிர போறான், பாத்து போ. பயப்படாதே, உட்காருண்ணே, உட்காரு உட்காருண்ணே, உட்காருண்ணே, பயப்படாத. உனக்கு என்ன மனுஷன் தானே நானு, பயப்படாதே, உட்காருண்ணே. பாரு 10 விரல் இருக்குது, 2 கால் இருக்குது. பயப்படாதே, பயப்படாத. ஒரு காதல் சமாச்சாரம். காதலா? ஒரு பொண்ணை நான் காதலிச்சேன். பாரு, அந்த பொண்ணு என்ன கைட்டு விட்டு போயிட்டா. அந்த பொண்ணை நினைச்சு பச்சை குத்துறது. அதனால இந்த பச்சையை எப்படியாவது அழிச்சாகிறேன். இந்த பச்சையை பார்த்தா எந்த பச்சையை என்ன பார்க்க மாட்டேன். இதுக்காக தான் இந்த புறாண்டு புறாண்டியா? நான் பக்கத்து ஊர்ல 10 பேய விரட்டி இருக்கேன். உள்ளூர்ல என்ன இந்த விரட்டியப்பா? ஏன்பா பாக்குறதுக்கு இது நல்லா தானே இருக்கு, எதுக்கு அழிக்கணும்? இந்த பச்சையை அழிச்சாகணும், கண்டிப்பா அழிக்கணும். எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அழிச்சே ஆகணும். அழிக்கணுமா? ஆமா. அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல, காசு நிறைய செலவாகுமே. பரவாயில்ல, நான் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேன். இந்தாங்க, நல்ல மருந்தா கொடுங்க. இந்தா, இத தடவு சரியா போயிடும். இது தடவுனா சரியா போயிடுமாண்ணே? நீ வேறப்பா, இந்த ஊர்ல என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவன் கை கால் விளங்காதவன நடந்து போய்கிட்டு இருக்கான். இத நீ என்னைக்கு தடவ ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்து நீ என்ன தேட ஆரம்பிச்சிருவ. அப்படிங்களாண்ணே? பாக்கலாண்ணே. சரிங்கண்ணே, போயிட்டு வா, போயிட்டு வா. அண்ணே, குரங்கா பிறந்திருப்பான் போல இருக்க. டேய் சரவணா, பாத்துடா. டேய் டேய், கீழே போட்டுறாதீங்களா? டேய், தாத்தை தித்தித்தை, 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 தாத்தை தித்தித்தை. நல்லா இருக்கியா? இந்த செல்போனுக்கு கடல்ல போட்டு போங்கடா. தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை. இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்க்கலாம். நான் வரேன்க்கா, நீங்க வாங்க. லைன்ல நில்லுங்க. என்னடா அப்படி பாக்குற? கார் அம்பலத்தை கரங்களால் விளக்கிக் கொண்டு இந்த ஊர் அம்பலத்திற்கு உரியவள் நான் என்று அந்த நிலவு போல் பிரகாசித்து ஓடும் இந்த பெண். டேய் மச்சான், இத்தனை வருடம் எங்களை பிரிந்திருக்க உன்னை ஊரை விட்டே விரட்டியவன். என்னடா கடைக்கு போறோம், இன்னும் காணோம்? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்கடா போலாம். ஏய், வாத்தியார் பையனா இங்க இருக்கா, ஏன்டா பயப்படுற? ஏன்டா அவ்வளவு லேட்? கடைக்காரன் கேட்ட கேள்விலாம் பதில் சொல்லிட்டு வரேன்டா. புடுடா, அவனுக்கு ஒண்ணு குடு. இந்தடா. இருடா, யாராவது ஆள் வராங்களான்னு பாக்குறேன். டேய் மச்சான், வால் மலர் வருதுடா. ஏய், பீடிலாம் மடச்சு வச்சுக்கோங்கடா. வாங்கடா போய் லெட்டர் கொடுக்கலாம். சீக்கிரம் இறங்குங்கடா. டேய், எனக்கு பயமா இருக்குடா. இறங்குங்கடா. டேய், சீக்கிரம் வாடா. டேய், பாத்துடா, உள்ளுக்குள்ள குத்துற போகுது. முன்னாடி போடா. போங்கடா சீக்கிரம். என்னது? படிச்சு பாரு. லவ் லெட்டரா குடுக்குறேன். டேய் சக்திவேலு, வாத்தியார் பையன் உன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துறேன்டா. இது எடுத்து போடா, நான் வரேன். அவன் எங்கடா இருக்கான்? டேய், என் தங்கச்சி லவ் லெட்டர் தர. ஏய், அடிக்காதடா. ஏய், டேய், என் பையனை கிழிக்காதடா. என்ன பண்ற பாரு. டேய், டேய், கட்டமட கை கட்டடா. ஏய், டேய், ஏய்,
டேய் 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 எந்திரிங்க டேய் அடியா. எந்திரிங்க 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 வாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க வாங்க இல்லைங்க இல்லைங்க ஏன்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க சார் என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார். லவ் லெட்டரா நிஜமாவே சொல்றேன் சந்தேகமா இருந்தா இவன் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க சார். இந்தாடா உடைய எப்படி என்னடா ஏதோ சுருட்டி வச்சிருக்கான் ஆ, ஒரு கட்டு பீடி ஏண்டா இந்த கெட்ட பழக்கெல்லாம் உனக்கு உண்டா நீ யாரா நீ என் பையன் வாத்தியார் பையன் லெட்டரா லெட்டரை காணோம் ச்சே. இது இருக்கு சார். இந்தாங்க சார். டியர் மலரு உனக்கேண்டி இவ்வளவு திமிரு முடிஞ்சா சீக்கிரம் வளரு சினிமா உங்களை ரொம்ப தான் கெடுத்திருக்கு யாரா நீ உன் பேரு மதி எல்லாம் என் தலை விதி ஆஹா. என் பையன் பீடி குடிக்கிறான் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான் எனக்கு எவ்வளவு கேவலம் இனிமே இங்க இவனை விட்டு வைக்க கூடாது ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டியதான் இங்க இருந்தா நீ உருப்பிட மாட்ட எல்லாம் என் தலையெழுத்து ஊருக்கு வந்து சேர் என்ன கொண்டாடா இந்த சரி நீயே கேழிச்சு போடு வாடா டிஆர் படம் இந்த பசங்க ரொம்ப தான் மாத்தி இருக்கு என்னடா மச்சான் பிளாஸ்பேக் முடிஞ்சிருச்சா? டேய் நான் இவ்வளவு நாள் உங்களை மட்டும்தான்டா மிஸ் பண்ணேன் ஆனா இப்போ என் இதயமே மிஸ்ஸிங்டா. என்னடா சொல்ற? சும்மா கேரளத்து நேந்திரம் பழம் கணக்கா தட தடான்னு நடந்து போறத பார்த்தா ஏய் நம்ம தமிழ்நாட்டு பச்சை வாழைப்பழம் மாதிரி வர்ணிக்க தெரியாதா? ஆகுன்னா கேரளத்து நேந்திர பழம் தான் ஞாபகத்துக்கு வருமா? டேய் கேரளா பழம் தான் தமிழ் பழம் தான். டேய் மதி எப்படா வந்த? அக்கா, ஏன் வெளியில இப்போதான்க்கா நிக்க? வந்துட்டே உள்ள வா. இருக்கேன். ஏண்டா ஏற்கனவே இவனை என்கிட்ட இருந்து பிரிச்சது பத்தாதா? வந்தது வரதுமா வந்து சேர்த்துட்டீங்க. குடுறா பேக குடுறா அப்புறம் பார்க்கலாம் அப்புறம். என்னப்பா பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன் செல்வி. அப்பா சாதம் வேண்டாம் எனக்கு போதும் அவனுக்கு போடு கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதிருக்கான்ல இந்தாடா அப்பளா சாப்பிடு போதும்பா. பாட்டி வாங்க சாப்பிடலாம். என்னங்க பழைய மாதிரி பசங்களோட சேர்ந்து சுத்தாதப்பா. இப்ப எதுக்கு பாட்டி அதெல்லாம்? போதுமா? இருடா சாப்பிட்டு போடா. போதும்க்கா நீ சாப்பிடு பாட்டிக்கு போடு. சாப்பிடுங்க பாட்டி. அண்ணா எழுந்துருங்க. இந்தாங்க காஃபி. அங்க வச்சுட்டு போ. எங்க? இந்தா நீ தேடுறது இங்க இருக்கு. ஒன்னே இடம் மாத்தி வைக்க சொன்னது. அப்பா உள்ள வந்தாரு. இத பார்த்தா உன் மரியாதை கெட்டு போயிடுமே. அதான் மறைச்சு வச்சேன். இது வந்துட்டேமா. டேய் மூஞ்ச மூடிட்டு வாடி. அங்க இருந்து பார்க்காத. ஏன் துண்ட போற? ஏயா டேய் கலர் காம்பினேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்ப ஊருக்கு பூரா உன்னை கிஸ் பண்ற மாதிரியே பாக்குறாங்களேடி. நல்ல பொண்ணாடி கூட கள்ள பொண்ணாடி மாதிரி வெளியே கூட்ட வேண்டி இருக்கு. யோ கூட வந்தாலே என்ன தள்ளி விட்டு எக்கடி ஓடுற? தாயத்தே பில்லி சுனிய காத்து கிட்ட வந்தா ஓடி போயிரும் அதிசய தாயத்தே என்னங்க இங்க வாங்கல. எனக்கு இந்த டாய்க்கு வேணும். அடி 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 பாடி இந்த பக்கம். உனக்கு எதுக்கு தாயத்து? சிக்தா நான் இருக்கேன்ல. நீ போடா. யோ நெல்லியா என்னங்க இந்த ஊர் கண்ணெல்லாம் என் மேல தான் இருக்கு. இந்த ஊருக்கு உன் மேல இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நல்வாக்கு பரமசிவன் உன் மேல தான் இருக்கு. கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ. யோ அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? அதுனடி அண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது. என்ன நல்லபடியா? என்னங்க சத்தம்? ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துட்டான். மூடு மூடு மூடு. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு நல்லபடியா. சும்மா இப்படி. சரி யாரு இந்த ஐட்டம்? ஐட்டமா? இது என் பொண்டாட்டினே. மன்னிக்கணும், மனைவியை மறைச்சு வைக்கணும், வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும். அது சரி, தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா? ஆமாமா, கண்டவங்கன்னு படாம இருக்கணுங்கிறதுக்காகவே தாயத்து வாங்கி கட்டணும் போல இருக்கு. ஆமா, உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்துற அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. அப்படியா? என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க? நான் தாயத்தை விக்கிறவன் தான். அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா? டேய், இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச? அதை விடுங்க நல்லபடியா.
அதை எப்படி விட முடியும்? அட அட விடுங்க, அட விடுங்க. வாய் வழியா வந்துச்சு, காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு. அப்படி சமாச்சாரமா இது? டேய், எதுக்கு அவரை அடிச்ச? அண்ணே நான் கண்ணத்துல தான் அடிச்சேன். நீங்களா இருந்தா கொலையே பண்ணிருப்பீங்க. அதான் வேண்டான்றேன். அதை எப்படிங்க வேண்டாம் சொல்ல முடியும்? நீங்க யாரு? என் பொண்டாட்டியோட அண்ணன். அப்படி எனக்கு மச்சான். மச்சானுக்கு ஒரு அவமானமா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? டேய், மரியாதையா சொல்லுடா. அண்ணே இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டி தள்ளிட்டு போக முடியுமான்னு கேக்குறாருண்ணே. சொல்லிட்டு போன்னு கேக்குறானா? ஆமா. பாவி. டேய், நல்ல பரமசிவம். குடும்பம் தான் இது. இவங்களே அந்த குடும்பம். என்ன காலையிலே செடிக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாச்சா? என்ன ஐயா காலையில இந்த பக்கம்? தேவியோட தரிசனத்துக்கு தான். அதான் தினம் கிடைக்குதே. சரி, இன்னைக்கு என்ன நாள்? கிருஷ்ண ஜெயந்தி. அதை ஞாபகப்படுத்த தான் வந்தேன். ஆமா, உன் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கானா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, ரோட்ல ஒரு பொண்ணுங்களையும் காணமே, அதான். உங்களை பாய்.
நல்ல முடியா என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டு வர்றீங்க? வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வந்துட்டாலே பாட்டு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு தெரியாதா? பாட்டு வரலாங்க, பாட்டோட வாசனை வரலாமா? அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறேன். கரெக்ட் என்ன கரெக்ட் என்ன வாங்கி வச்சிருக்கானே வச்சிருக்கானே அல்வா வாங்கி போறது எப்படி? கரெக்ட் இதோ வாங்கியிருக்கேனே. என்னப்பா ரொம்ப அறிவாளியா இருப்பான் போல இருக்கு. அவனே கேளு. இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கியே, குடிச்சா உயிர் காப்பதுன்னு தெரியாதா? நான் குடிச்சது டாஸ்மார்க்ல பாஸ். டேய் விஷத்தை தனியார் வித்தானே, அரசாங்கம் வித்தானே, விஷம் தானே? என்ன சொல்ற? இது வரைக்கும் எங்க பர்மனெல்லாம் குச்சி வந்துக்குறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல. நீங்க மட்டும் அதை எப்படி விஷம்னு சொல்றீங்க? இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி ஏதாவது வச்சிருக்கியா? வெளியில எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன். அதான் இது. எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே. இப்போ இது பிராணி இல்லையா? ஆமா. இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா? இருக்காதியா? ஒரு பேச்சுக்கு சொன்னையா அந்த வெண்டைக்காய் அதுக்குள்ள கோச்சுக்கிறீங்க. என்னது சைடிஷா அது? சுமாரா. இப்போ இதுல புழு இருக்கா? இல்ல. இத பாக்கலாம். இதுல இருக்கா? இதுல இல்ல. இத பாரு. இதுல இருக்கா? இதுல இல்ல. இல்லையே. இத பாத்தியா? இதுல இருக்குது. இதுல புழு இருக்குல உள்ள போட்டேன். எப்படி? அட பாவி, என்னண்ணே 60 ரூபாய் சரக்குல புழுவ போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே. உள்ள விழுந்த புழு என்னாச்சு? செத்து போச்சு. இது வந்து என்ன தெரியுது? வாழ்க கவர்மெண்ட். நான் என்ன சொல்றேன்? இல்ல, ஒரு புழுவ புடிச்சு உள்ள போறதுக்கே அது செத்து போச்சு. இதே மாதிரி நம்ம ஓத்துக்குள்ள எத்தனை புழு இருக்குது. அதனால அந்த புழு சாவுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் மருந்து தயாரிச்சு விக்குதே. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏய், உங்களை எல்லாம் யாரும் திருத்தவே முடியாதுடா. இந்தடா கோட்டர் எடுத்துட்டு போய் சேர்றா. என்னது போய் சேர்றா? கஷ்டப்பட்டு வாங்கி வந்த ஒரு சரக்குல புழுவ போட்டு குடிக்க முடியாம பண்ணிட்டியே. துட்டையட. இவன் எப்படிங்க திருத்துறது? ஏய், அங்க என்ன குத்து என் கோட்டர் குடு. இந்தாங்க உங்க கோட்டர். இதுல தான் புழுவ போட்டுக்கலாம். நல்ல கோட்டர் குடு. நல்ல கோட்டர்னா அப்படினா? அப்படினா என்னங்க பேசும்போது அடிச்சிட்டீங்க? அப்ப நான் கொஞ்சம் சேர்க்க உங்களை கொலைய பண்ணிடுவேன். என்னங்க கொலை பண்றேன்றா? மரியாதை என் காசை குடு. இந்த காசு வாங்கிக்கோ. என்னங்க இது அநியாயம்? இருந்த 65 ரூபாய் புடிங்க போட்டான். இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. எவன் எக்கரேட் பண்ணா நம்மளுக்கு என்ன? அண்ணா நான் வரட்டனே. ஏங்க உடைஞ்சு போன காய்க்கெல்லாம் எவங்க காசு தரதே? காசு கொடுப்பேங்க, ஆனா இல்லைங்க. அப்படிங்களா? இருங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வரேன். ஏங்க ஒண்ணு இல்ல, அண்ணன் எங்க வெள்ளையும் சொல்லியுமா போயிட்டு இருக்கிய? சும்மா ஊருக்குள்ள. அப்படிங்களா? துண்டு புதுசா இருக்க. என்ன துண்டு? சட்டை கூட நல்லா இருக்க. அப்படின்னா கழட்டுங்க கழட்டுங்க. இது கழட்டுறீங்க? வேட்டி வேட்டி. என்னங்க வேட்டி? என்ன வேட்டி? இருங்க இருங்க. ஏங்க வேட்டி இல்லனா ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கொடுங்க. டிரைவரோடா ஓடி பேர் ஓடி. யார் ஊருக்குறீங்களா? ஊருக்குள்ள தலை காட்ட கூடாது. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? ஏண்டி நீங்களா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல? அதை ஏண்டி கேக்குற? வரணும்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா தான் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அதனால தான் வர முடியல. அதோ பாடி நம்ம ஊர் வானர படங்க தான் வருதுங்க. கெட்டிச்சு போ. ஏய் மலர், நேத்து ஒன் டான்ஸ் சூப்பர். டேய் மச்சான், அது டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். சுமார். ஏய் கொஞ்சம் வடி விடுறீங்களா? ஒன் டான்ஸ் சூப்பர்னு சொன்னேன். ஏய் தேங்க்ஸ்னு சொல்லுடி. தேங்க்ஸ். ஏய் கீதா, பேரை சொன்ன மூஞ்சி திரும்பிக்கும். ஏற்கனவே திரும்பின மாதிரி தான் இருக்கு. என்ன சக்தி என்ன? ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னது லேட்டா? நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறது தெரியக்கூடாது. அப்படின்னா ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து. அப்படி கேளு. காசு காசு வந்துக்கோ வந்துக்கோ. என்ன தலை கர்மம் முடிச்சோனே. அப்புறம் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்றா? இந்த வரேன். அது ஒண்ணு இல்லண்ணே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜரமையா இருக்கான்ல, ஆமா.
அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழிய பறிச்சு கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் யாரா அது? டேய் யாராவது ஊருக்குள்ள அரைக்குறைமா தெரியுது? அண்ணன் முன்னாலே படியில மடிச்சுக்கிட்டீங்க. அவுத்து விடுறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாட்கள் தான் சனியை உட்கார்ந்து இந்த ஆட்டம் எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லது தானே சொல்வ? நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்டளவுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன? தம்பி சக்திவேலு, நான் என்ன சொன்னங்கிறது இவனுக்கும் கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களேடா, நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? நான் குடிச்சவங்களை தானே சொன்னேன். அப்ப இது என்ன? நானும் குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளே, எனக்கு 7 நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியல. உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த நுங்க எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? டேய் என்னன்னு கேட்டு செஞ்சு சொல்லடா. என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்துமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். உடம்பு சார் வர மகராசை கேட்டதும் கொடுக்குறான். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரிங்க, முயற்சி பண்றேன். எனக்கு என்ன இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. இந்தாங்கண்ணே. என்ன இது? துணி. தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இத கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? புரியாத. அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல், பாத்தீங்களா என்ன கொழுப்பு அவனுக்கு? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா? டேய் போறியா? என்னையா என்ன அண்ணே கூப்பிட போறியா? கூப்பிடு. அண்ணே, இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே? தண்ணி சுடுவதென்ன? இதான் நம்ம கோட்டையா? ஏய் செண்பகம், ஏய் செண்பகமே, செம்பு எங்க போன செண்பகம்? ஏய் செண்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரே எவரா நுவு? லுவா, நான் தான் உன் வீட்டுக்காரன். ஏமி காவாலி? காவாலியா? நான் நல்லவமா உன் புருஷன். ఎందుకురా నువ్వు లేటు? நான் இல்லாத கேப்ல நீ தெலுங்கு கத்துக்கியா? நீ ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஓகே 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 ராஜாத்தி, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வச்சுக்க. ஓகே. உனக்காக நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப செல்லாம். சீக்கிரமா வந்தாதான் நான் பொண்டாட்டி. லேட்டா வந்த மவனை சோறாக்கி வச்சிருக்கேன். தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து தூங்கு. வண்டி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். என்ன கோவம்? ஏற்கனவே உன் தம்பி என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணி தான் இந்த ஊரை விட்டே போனான். வந்தம்மா வேலை கிடைச்சு போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ் விட்டு வர பொண்ணை வழி மறிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். உன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டான். சொல்லி வை. ஏமா சக்திவேலு எதுக்காக வந்துட்டு போறான்? எதுக்கு வருவாரு? நேத்து மலர் காலேஜ் விட்டு வரும்போது ஐயா வழி மறிச்சு கிண்டல் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கு. இவரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் இவனுக்கு தேவையாப்பா? என்னது? நான் கிண்டல் பண்ணனா? ஏண்டா, ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனாலதான் உன்னை நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சு போற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ அப்பா, நேத்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு, நல்லா இருக்குன்னு பாராட்டினேன். அது ஒரு தப்பா? ஏன்பா உனக்கு அந்த வேலை? அப்பா பேச்ச கேளு. இத பாரு, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட போறா. அவ வாழ்க்கையை பாழாக்கிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கொண்டம்மா. இந்தாங்கப்பா. நான் வர்றேன்.
மா நீயாவது எடுத்து சொல்ல அவனுக்கு. அந்த களவாணி பசங்க கூட சேராதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாட்டி வேற எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு. டேய் ஏன்டா பாதி சாப்பிட்டு எந்திரிக்கிற? போதும் போதும். என்னடா மணி 4 ஆகுது, இன்னும் மச்சான காணோம். மச்சான் ஹீரோ இல்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துருவான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் எங்கடா? என்னடா மச்சான் நல்லா இருக்க? டேய் நேத்து நாம அந்த மலரை கிண்டல் பண்ணதா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டான். அவன் என்னடானா நேரா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். எங்க வீட்டுல ஆள் மாத்தி ஆள் எனக்கு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டாங்கடா. டேய் மச்சான், அந்த தெருவடைச்சா கூட்டம் வர்ற டைம் வரட்டும், இன்னைக்கு கடிச்சு கொதறிடுறேன். நீங்கெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஏதாச்சும் பேசுனீங்க. என்னடா மச்சான், ஃபிகர் விஷயம்னா நீ டீல் பண்ணிப்ப, மத்த விஷயம்னா நாங்க வரணுமா? சரி சரி, அந்த பொண்ணுங்க வந்துட்டாளுங்க, நீயே பேசிக்க. ஏய் நில்லு. ஆமா நீ என்ன பெரிய கிளியோபாட்ராவா? ஏய் இன்னு பேசுற வேலையில வச்சுக்காத, மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? என்னது டீயா? ஆமாண்டி. அப்படி போடு மச்சான். ஆமா நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன் டான்ஸ் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். டேய் மச்சான், அந்த டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். இவன் ஒருத்தன் நேரம் கட்ட நேரத்துல அதை போய் நான் உன்னை கிண்டல் பண்ணதை உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். உங்க அண்ணன் என்னடா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். அவங்களும் என்ன நம்பாம தலையை உருட்டுறாங்க. உங்க அண்ணன் என்ன ஊர்ல பெரிய ரவுடியா? என்னது எங்க அண்ணா உங்க வீட்டுக்கு வந்தாரா? வராமலா மச்சான், இவ்வளவு டென்ஷன் ஆவறான்? வாடி. ஊருக்கு உங்க அண்ணன் பிஸ்தாவா இருக்கலாம், எங்களுக்கு அவன் குஸ்கா. குஸ்காவா? அப்படின்னா என்னடா மச்சான்? பிரியாணி மச்சான், நம்ம சாப்பிட்டு ஏப்ப ஓட்டுறோம்ல. ஏண்டா? டேய் என்னடா மச்சான் மலரையே பாத்துட்டு இருக்க? டேய் கோவத்துல கூட என்ன அழகா இருக்கா பத்தியாடா. இவன் வேற இப்ப பார்த்ததுக்கே நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் அழக பத்தி வர்ணிக்கிறான். வாங்கடா. ஐயோ கற்பகா. வந்துட்டேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேளு. ஏமா கோவமா இருக்க? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டையா? இல்ல. ஹலோ, ஏமா உம்முன்னு இருக்க? சரி உங்க அண்ணன் வந்துட்டா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். பெஸ்ட். ஏமா கோவமா இருக்க? ஐயோ. அண்ணா ஒரு நிமிஷம். மதி என்ன கிண்டல் பண்ணா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல. பின்ன எதுக்காக அவன் வீட்டுல போய் சண்டை போட்ட? அவன் உன்கிட்ட பேசுறத கேள்விப்பட்டேன். என்ன பேசினான்னு கேள்விப்படலையா? என்ன இதெல்லாம்? நேத்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டிட்டு போனாம்பா. இதுல என்னப்பா தப்பு? அவன் உன்கிட்ட பேசுறதே தப்பு. தப்பா? நான் என்ன சின்ன தம்பி படத்துல வர குஷ்புவா? யாரையும் பார்க்க கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, பொத்தி பொத்தி வளர்த்தது எப்படி பொசுக்கிட்டு போயிடுச்சு பாத்தியா? அப்படி என்ன சிந்திக்க வச்சிடாத. எனக்கும் சுதந்திரம் வேணும். பாத்தீங்களாப்பா எப்படி பேசிட்டு போறானே? அவ பேசுனதுல என்ன தப்பு? நம்ம வீட்டு பொண்ணு நம்மள எப்படிப்பா? ஆமா ஆமா, நீங்க எப்போ அவளுக்கு தானே சப்போர்ட். இந்தாங்க காஃபி. டயர்டா இருக்காரு, அவர் கொடு. மேல ஒண்ணு உருன்னு இருக்கு, அதுக்கு எடுத்து கொடு. என்ன விடு. டேய் மதி, பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. வாமா மலர், உங்க அண்ணன் உன்னை ஆம்பளைங்களோடய பேசக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது நீ எப்படிமா வீட்டை விட்டு வெளியே வந்த? எங்க அண்ணனுக்கு ஊர் உலகம் ஒண்ணுமே தெரியல மாமா. உனக்கு தெரிஞ்சா சரி. செல்வி, யார் வந்திருக்காங்க பாரு. இது வந்துட்டப்பா. வரேன்டா, வரேம்மா. பாட்டி பால் அடுப்புல வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. மலர் கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடிக்கா. ஏய் என்னடி இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தடுக்கி விழ பாக்குற? என்னமோ தெரியலக்கா, இன்னைக்குதான் தடுமாறிட்டேன். சரி சரி, ஆடும்போது தடுமாறிடாத. இப்ப வந்து வணக்கம் சொல்லு. தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை,
தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை. ஏய், உனக்கு என்னாச்சு? நேத்து ஒழுங்கா ஆடின, மனசு இன்னைக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. குழப்பத்துக்கு காரணம் தெரியல. படிக்கிற பொண்ணுக்கு குழப்பம் வரக்கூடாது, வந்துடுச்சு. கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நாளைக்கு வந்துடு. சரிக்கா. வாசலை பார்த்து நடடி. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ, சொன்ன கேளுங்க. நல்ல குடிமகன் பஸ்ல இருக்கான். என்ன பார்த்தா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவா. ஓ, அதான் விஷயமா? இப்பவாது புரிஞ்சுது. எவன்டா அவன்? அரசாங்க சட்டத்தை மீறி பஸ்ல தம் அடிக்கிறவன். யாரா அவன்? என்ன எடுத்து கேள்வி கேக்குறது? அண்ணே வணக்கண்ணே. ஏண்டா ஒட்டப்புள்ள போற பஸ்ல தம் அடிக்கிறது தப்பு இல்லையா? உட்கார்ந்துட்டு சீட் இருக்கு, குடிக்கிறது கம்பி இருக்கு, இதெல்லாம் இருந்து கூட ஒரே கம்பில ஒருத்தர் வராங்க. அதோட அது தப்பு. எது நடந்தாலும் தப்பு தப்பு தான். வீடியோ வெளியே போடுறான். போடுறேன். இதோ ஐயோ அப்பா. அதுதான் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய், ஊர் வந்தா ஜெரங்க. பஸ் நினைச்சா இறங்கு இறங்கு எல்லாம் இறங்கு. போடா. இந்த பஸ்ல ஏறவே வேஸ்ட். உள்ளச்சாலை இறங்கிட்டு ஆப்பச்சாலை இறங்கிட்டு. தம்பி, ஊர் வந்துருச்சு. டிரைவரே இறங்கிட்டாரு. நீங்க இறங்க. அதுல என்ன, எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததா, நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா. அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா. அது வந்து அந்த ஒரு இதனால ஒரு மேல அப்படி. எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி கொண்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதியாட்டு பையன் தங்கம் இல்லையா? இறங்க இறங்க இறங்குங்கம்மா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா. எங்க வேட்டிய காணா? லுங்கி கட்டிட்டு வேட்டின்ற. ஐயோ, எந்தில உண்டு எங்க? ஐயோ, அடடடடட. என் பக்கத்துல ஒரு பரதேசி உட்கார்ந்துட்டு ஜோப்புல கைய விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தது. நானும் தட்டுற மாதிரி தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த வேட்டி உருகிடுச்சு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் அவன அந்த வேட்டி உருகுறானுங்க? போனே. ஏய், என்ன நீ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்து இப்படி படுத்துட்டு இருந்தேன்னா எப்படி? பேசுறதுக்கு விஷயம் எதுவும் இல்லாம இல்ல. அப்ப பேசு. அது வந்து நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி வீட்ல ஏதாவது பேசுனீங்களா? இதை கேட்க உனக்கு இவ்வளவு தயக்கம்? எந்த நேரத்துல உங்க மூடு எப்படி இருக்குன்னே தெரியல. அதான் பயந்து பயந்து கேக்குறேன். நம்ம கல்யாணங்கிறது முடிவான விஷயம். தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவ படிப்பு முடிஞ்சோன்னா அவளுக்கு கல்யாணம், அடுத்தது நமக்கு கல்யாணம். ஓகே? ஜாலியா இருக்குடா. சார், குட் மார்னிங். எங்க போயிட்டு இருக்கீங்க? முருகன் கோயிலுக்கு. சார், முருகனோட கோயில் அந்த பக்கம் இருக்கு சார். அட, முனீஸ்வரன் கோயிலுக்கு போறப்பா. முனீஸ்வரன் கோயில் அதை தாண்டி இருக்கு சார். எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்னடா? ஆளை விடுங்கடா. டேய் மச்சி, நம்ம வாத்தியாரு ரகசியமா ஷக்கீலா படம் பார்க்க போயிட்டு இருக்காரா. பாப்பா நைஸா ஃபாலோ பண்ணி அமுக்கலாம். டேய் மச்சான் வாங்கடா. புடி. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனமாகையில் ஓம் ஷகீலாய நமஹ, ஓம் டிரைவிங் ஸ்கூலாய நமஹ, ஓம் சாயாக்கட சரசாய நமஹ. இந்த வாத்தியாரு நம்மள மட்டும் விட்டடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப விட்டு படம் பார்த்து தப்பிக்கிறதுக்கு முக்காட போட்டுற வேண்டியதான். வேற வழியே இல்ல. மூஞ்ச வேற பார்த்துட்டாங்க. ஊர்ல சொல்லி மானத்தை வாங்கிடுவாங்க. சார், சார், சாமி தரிசனம் எப்படி சார்? டேய் மச்சான், சார் கொங்க கோயிலுக்கு போயிட்டு வராரா? சாமி தெரிஞ்சதோ இல்லையோ. சார், சார், பார்த்த பிட்டு படத்துல ஒரு சின்ன பிட்டாச்சும் சொல்லிட்டு போங்க சார். கையில கிடைச்சும் வாய்க்குல போல பாத்தியா? வர்றேன் வர்றேன்றானுங்க, வரமாட்டேன்றானுங்க. டே அரக்கா, முதல்ல நீ உள்ள போ, அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க, ரொம்ப தான் பேசிக்கிருந்தேன். இல்ல இப்பதான் வந்தேன். ஊத்து முதல்ல. வந்துட்டேன்.
இந்த ஊருகா இது வேற புறாத. ஏனே ரொம்ப டென்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. டென்ஷன் தான், இன்னொரு ரவுண்ட் ஊத்து. என்ன அப்படி என்ன டென்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்னை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். உங்ககிட்ட சொல்லாமல என் தங்கச்சி மலரை பத்தி என்ன நினைக்கிற? நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அதுவும் இல்லாம உன் குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு? அடச்சி, அத பத்தி ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? வேற எதை பத்தி கேக்குறீங்க? எவனோ ஒரு பொறுக்கியை திட்டினதுக்கு என் தங்கச்சி என்ன திட்டினால அத கேக்குறேன். இன்னைக்கு கூட பஸ்ல நீ 2 கண்ணால பார்த்தேன். நம்ம தங்கச்சி பக்கத்திலேயே அந்த வாதியாம நின்னுட்டு வரானே. என் தங்கச்சி கூட பேசுனானா? என்னது பேசுனானா? பேச பாத்து சும்மா விட்டு போனா அவன. இன்னொரு ரவுண்ட் ஊத்து. வேண்டாம், இதுவே ஜாஸ்தி. சந்தேகப்படுற மாதிரி வச்சால இன்னொரு ரவுண்ட் ஊத்து. சரி, இப்படி தெரிஞ்சுதான் இந்த குவார்டர் நான் அங்கேயே அடிச்சுட்டு வந்திருப்பேன். சரி, எனக்கு என்ன ஆகி போச்சு? உன் தூக்கம் ஏன் தூக்கம் இல்லையா? குடு. ஏய் மலர், என்னமோ சொல்லணும்னு சொன்ன, இப்ப மௌனமாவே வர. அறியாத வயசுல நீங்க லெட்டர் கொடுத்தீங்க, நான் வாங்கல. இந்த பருவ வயசுல நான் லெட்டர் கொடுத்திருக்கேன், நீங்க படிச்சு பார்க்கணும். வரேன். மலர், பதில் நாளைக்கு சொன்னா போதும். உங்க மேட்டர் தரமாட்ட சொல்லிட்டேன். சரியாயிடா. எங்க போறீங்க? டேய், நான் எங்க போறேன்? உனக்கு என்னடா? நான் உங்களை கேட்கல, அக்காவை கேட்டேன். அடு உட்காரு. ஐயா அம்மா. ஓடு ஓடு போய். டேய், எங்கடி போற? அச்சோ, என்ன இப்படி ஆயிட்டானுங்க? எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ. புள்ளையார் கோயிலுக்கு எப்படி போறோம்? இப்படி நேரா போய் லெஃப்ட்ல போப்பா. இப்படியே போய் அப்படி போனா வந்து ஐயோ, புடி புடி கேஸ். ஐயோ. ஐயோ, புடி கட்டி போடா. ஐயோ, யாருக்கு கட்டி போடா? யோ, தெரியும் கட்டி பிடிச்சா அதுக்கு ஏன் அடிக்கிற? வாயா போலாம். என்னது தெரியாம கட்டி பிடிச்சானா? அப்ப இத விட்டுட்டு போக சொல்றியா? நான் விட மாட்டேன். இந்த அநியாயத்துக்காக யாரும் ஊருக்குள்ள இல்லையா? ஐயா ஊருக்குள்ள இல்லையா? ஓடி வாங்க. ஏய் என்னாச்சு நான் இருக்கேன். ஐயா நல்லவரே வாங்க. ஒரு அரா இருந்தா என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாங்க இவன். ஏய் எப்படி அறிஞ்சா அவன் கட்டி பிடிச்சான்? ஐயோ கட்டி பிடிச்சானே. எல்லாம் கட்டி பிடிச்சா தெரியும். நீ எப்படி அறிஞ்சா? ஐயோ இவனை கட்டி பிடிச்சா. ஐயோ இதுக்காக யாருமே இல்லையா? ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. என்ன ஆச்சா? ஐயா ஒரு அரா இருந்தா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. அரஞ்சா இப்படியா கட்டி பிடிப்பா? கட்டி பிடிச்சானுங்களே. அப்படியா? அப்ப என்ன அரங்கி பார்க்கலாம்? அது இப்படிதான். என்னம்மா புருஷனை பார்த்து டேய்ன்ற? யோ, நான் அப்பவே சொன்னேன், தெரியாம கட்டி பிடிச்சிட்டா போயிடலான்னு சொன்னேன். இப்ப நீ பண்ண ரகளையினால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க. அங்க பாரியா. என்னடா இது இப்படி லைன்ல அலைய? ஐயோ ஊராடா இது இப்படி அலையறானுங்களே. கடவுளே. ஐயோ அம்மா சண்முகம். டேய் டேய் அரியே இருடா. டேய் மச்சான், வால் வந்துட்டாடா. வால் பக்கத்துல வர தீபிகா உஷார் பண்ணலான்னு பார்த்தா அப்ப மூஞ்ச உடைச்சிருவன்னு சொல்றா. ஏண்டா உங்க வீட்டுல கண்ணாடியே இல்லையா? டேய் மச்சான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி என்னைக்குமே எங்களுக்கு நீ அழகம் தான்டா. டோன்ட் வரி. ஏய், எவ்வளவு காலம்டா இதே குஞ்சு பழமொழியை சொல்லி ஒப்பேத்திட்டு இருக்க போறீங்க? ஏய், நீங்களாம் வீட்டுக்கு போங்க. நீ வரலையா? நான் மதிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சீக்கிரமா வந்துடுடி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் போங்க 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 போங்க. எங்களை கலக்கி விடுற. புரிஞ்சா சரி போங்க. மச்சான், நான் தனியா சொல்லணுமா சார்? அங்க போய் மறைவா நின்னு பேசலாமா? படிச்சீங்களா? பதிலே சொல்லலையே. வேண்டாம் சொல்றேன் அந்த மட்டும் தானே பதில் சொல்லணும். ஐயோ, நீ என்ன காதலிக்கிறதோ நான் உன்னை காதலிக்கிறதோ பெருசில்ல மலர்.
உங்க அண்ணன் எப்பவுமே என்ன ஒரு தவறான கண்ணோட்டத்தோடய பார்த்துட்டு இருக்கான். நான் நல்லவன்னு என்னைக்கு அவன் ஒத்துக்கிறானோ அன்னைக்கு நான் மறுபடி உன்னை வந்து பொண்ணு கேட்பேன். ஆனா அன்னைக்கு என்ன நீ கட்டிக்குவேன்னு சொல்வியா? அன்னைக்கு என்ன இன்னைக்கு கூட சொல்லுவேன், நீதான் என் புருஷன், நீதான் என் புருஷன், நீதான் என் புருஷன். காற்றோடும் பூடும் வெயிலோடும் வாய் விட்டு பேசிக்கொண்டு அலைந்தேனடி. அடடானால் இரவோடும் பகலோடும் காற்றோடும் உன்னை தேட கேட்டுக்கொண்டு அலைந்தேனடா. என்னை சேர்ந்து நில் மெல்ல காதில் சொல் என் காதலா. பெண்ணே நான் காற்றோடும் பூடும் வெயிலோடும் வாய் விட்டு பேசிக்கொண்டு அலைந்தேனடி. காலங்கள் உரையாட வேண்டுமடி. பார்வையில் சில ஜென்மங்கள் வெயில் காய வேண்டுமடா. உன் பார்வை மின்னல் என்னை தாக்குமா, அதன் சூட்டில் நாடும் நான் காய்வேனா. காற்றோடும் பூடும் வெயிலோடும் வாய் விட்டு பேசிக்கொண்டு அலைந்தேனடி. அடடா நான் இரவோடும் பகலோடும் காற்றோடும் உன்னை தேட கேட்டுக்கொண்டு அலைந்தேனடா. அடி பெண்மையே என் எண்ணங்கள் உன்னை சுற்றி வருவது ஏன்? மடி சாய்ந்து நீ என்னை பார்க்கையில் உதடுகள் துடிப்பது என் மூச்சில் சேர்ந்து வீசிக்கொள்ள அந்த காற்று என்ன தவம் செய்ததோ. காற்றோடும் பூடும் வெயிலோடும் வாய் விட்டு பேசிக்கொண்டு அலைந்தேனடி. அடடா நான் இரவோடும் பகலோடும் காற்றோடும் உன்னை தேட கேட்டுக்கொண்டு அலைந்தேனடா. என்னை சேர்ந்து நில் மெல்ல காதில் சொல் என் காதலா. பெண்ணே நான் காற்றோடும் பூடும் வெயிலோடும் வாய் விட்டு பேசிக்கொண்டு அலைந்தேனடி.
என்னப்பா இது ஏதாவது சொன்னாதானே புரியும் ஏன் இப்படி நடந்துட்டே ஒரே இருக்கு பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல அவ வரட்டும் சொல்றேன். வந்துட்டா ஏன் லேட்டு? கேக்குறான்ல சொல்லேமா. அவ எப்படிப்பா சொல்வா? அந்த மதிப்பையன் கூட தோப்புல கொஞ்சம் குழாவிட்டு வரேன்னு அவ எப்படி சொல்வா? அண்ணா ஏன் இல்லைன்னு சொல்ல போறியா? நான் ஏன் இல்லைன்னு சொல்லணும், பேசிட்டு தான் வரேன். என்னது பேசிட்டு வரியா? பேசிட்டு வந்ததுல என்னப்பா தப்பு? என்ன தப்பா? அவன் பொறுக்கி பையங்கிறத மறந்துட்டியா? உன் தங்கச்சி பொறுக்கி இல்லையே. பாத்தியம்மா, ஒரே பொண்ணுன்னு ஊட்டி வளர்த்தியே, என்ன தப்புங்கிறா? உன் தங்கச்சியை நம்பலையானே? நாங்க நம்புறோம். இந்த ஊர் உலகம் இருக்கே, அது பனைமரத்துக்கு அடியில நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லும். 10 பேர் நடந்து போற இடத்துல ஒரு பையன் கூட தனியா நின்னு பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இனிமே காலேஜுக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? உள்ள போ. என்ன இப்படி பாக்குறீங்க? என் குடும்பம் ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு உன் தம்பியால ஏதாவது தலைகுனிவு வந்துச்சு, கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். வாங்கடா, நம்மளும் ஷூட்டிங் பார்க்கலாம்டா. டேய், எவன்டா இவன் சுத்த பட்டி காட்டானா இருக்கான்? எவனாச்சும் ஒருத்தர் ஊருக்கு புதுசா வந்துடக்கூடாது? எல்லாரும் பின்னாடியே ஓடிடுவீங்களே, ஆளப்பாரு. இதோடா என்னமோ இவர் போய் பட்டணத்துல படிச்சுட்டு வந்துட்டாராம், நாங்கெல்லாம் பட்டிக்காட்டான் ஆயிட்டோம். உங்க அப்பா மாதிரி எங்க அப்பாவும் வாத்தியாரா இருந்திருந்தாருன்னா என்னையும் பட்டணத்துல படிக்க வச்சிருப்பாரு. எங்க அப்பா ஏர் ஓட்டினா என்னையும் ஏர் ஓட்ட வச்சுட்டான். டேய், என்னடா இவன் இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? ஃபீல் பண்ணாதடா கண்ணா. டேய், ஃபீல் பண்ற மாதிரி பேச வச்சுட்டேடா மச்சான். சரிடா சரி, உங்களுக்கெல்லாம் என்ன இப்ப ஷூட்டிங் பார்க்கணும். என் ஆளு காலேஜ் போற நேரமாச்சே, பார்த்துட்டு போலான்னு பார்த்தேன். எங்க விடுறீங்க? சரி வாங்க போலாம். ஃபிகருங்க டச் கிடைச்ச உடனே ஃப்ரெண்ட்ஷிப் டச் கட் ஆயிடுமா? அந்த பொண்ணு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து எங்க டச்சை கட் பண்றேன். டேய், உயிர் காப்பான் தோழங்கிறத மறக்காதடா. டேய், இப்போ உங்களுக்கு என்ன ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி வாங்க போலாம். டேய், என் பர்சனாலிட்டிக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருன்னு நீ பொறாம போறது எனக்கு தெரியுதுடா. ஆனா நான் மட்டும் பெரிய ஆயிட்டேன்னு வையே, உங்களை யாரையும் விட மாட்டேன்டா. அக்கா, நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்கக்கா. நான் இன்னும் 10 பேருக்கு போய் சொல்லணும். வரேன்க்கா. ஏய் வாங்கடி, நம்மளும் ஷூட்டிங் பார்க்க போலாம். வாடி, நாமளும் ஷூட்டிங் பார்க்க போலாம். எனக்கும் ஷூட்டிங் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. ஏய், நீ வரலையாடி? இல்லடி, காலேஜ் கட் அடிச்சுன்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுரும். நான் வரலடி. உன் ஆளை பார்க்காம உன்னால இருக்க முடியாது. அதை விட்டுட்டு காலேஜ் அண்ணன்னு ஏண்டி இப்படி போய் சொல்ற? ஏய், உன்னை கடைசியா கேக்குற வரவே மாட்டியா? நான் வரல. அவதான் வரலன்னு சொல்றாளடி. அவ மட்டும் படிச்சு பட்டம் வாங்கிட்டோம். வாங்கடி போலாம். பாடி. எனக்கு பிடிச்ச ஹீரோ மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கோ. ஏய், யாரடி உனக்கு பிடிச்ச ஹீரோ? மும்பை எக்ஸ்பிரஸ்ல நடிச்சிருக்கே அந்த சிம்பன்சி உனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தா என்ன, ஒரு நாள் தானே காலேஜ் கட் ஆகும். என்னடி, ஹீரோவையும் காணோம் ஹீரோயினையும் காணோம், நம்ம மட்டும் வந்திருக்கோம். என் ஆளு காலேஜ் போயிருப்பா. என்னைக்குமே என் ஆளு என் ஆளு தான்டா. என்ன காணாம கொஞ்சம் தவிச்சிருப்பா. இன்னைக்கு சாயங்காலம் போன திட்டுவா. எங்க தேடிட்டு இருக்காளோ?
என்ன மச்சான் ஏதாவது ஷூட்டிங் ஷூட்டிங் கிடக்குது விடுறா. நானே என் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன். இங்க அங்க பாடி நம்ம ஊர் குரங்குகளும் வந்திருக்கு. டேய் மதி, அங்க பாரு வால் காலேஜுக்கு போயிட்டாரா? எப்படி இவரை காணலன்னா சாயந்தரம் திட்டுவாங்களாம். மச்சான் ஷூட்டிங்னாலே ஒரு மவுசுடா, அதை புரிஞ்சுக்க. நேத்து ஷூட்டிங்க்கு எங்க கூட வராம மேடம் தனியா வந்தீங்களோ? இல்லடி, நீங்களாம் போயிட்டீங்க. அப்புறம் நான் மட்டும் என் தனியா காலேஜுக்கு போகணும்னு தான் வந்துட்டேன். மலர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாங்க முன்னாடி போறோம், நீ பேசிட்டு வா. என்ன வாடி போலாம். ஏதோ படிச்சுட்டு வந்தோம், வேலை கிடைச்சா போயிடலான் இருந்த எனக்கு மனசுக்குள்ள காதல விதைச்சது நீ. இதுல ஒரு சின்ன ஏமாற்றம் ஏற்பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது மலர். ஏன் இந்த மாதிரி பேசுற? ஏதோ பேசணும்னு தோணுச்சு, பேசுனேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஷூட்டிங் பார்க்க வந்த இடத்துல நேத்து நீ நடந்துகிட்ட விதம், நான் எதிர்க்க இருக்கிறது கூட தெரியாம உன்னோட கற்பனை, பேச்சு, சிரிப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது நீ எங்க என் நம்பிக்கையவே பொய்யா கெடுவியோங்கிற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மலர். என்னது, நான் பொய்யா கிட்டேனா? ஆமா, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ ஷூட்டிங்கே பார்க்க வர மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிருந்தேன். ஆனா நீ ஊருக்கு முன்னால போய் நிக்கிற. சாரிடா, நான் வரணும்னு வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க, அதான் நானும் வந்துட்டேன். மலர், ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. காதல்ல பல ரகம் இருக்கு, பல வகை இருக்கு. ஹாஃப் டிராயர் காதல்ல இருந்து ஃபுல் பேண்ட் காதல் வரைக்கும். இதுல நம்ம காதல் எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியம்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணும் உன்னை பார்க்காம இல்ல. ஊரே நின்னு வேடிக்கை பாக்குற ஒரு இடத்துல நான் மட்டும் எப்படி உன்கிட்ட பேச முடியும்? அதான் என் கவனத்தை வேற பக்கம் வச்சுக்கிட்டேன். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மலர், ரொம்ப சாரிமா. நீ எப்பவுமே இப்படிதான் என்ன சந்தேக கண்ணோட பாக்குற. அதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம்னு உனக்கு புரியலையா? எனக்கு மட்டும் இல்லையா? ஐயோ ரோடு என்ன இது? நம்ம தெருவுல கார் வருது. ஓ, ஷூட்டிங் காரா? வணக்கம் சார். என்ன சார் நீங்க ஷூட்டிங் இல்லையா? ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிறவங்க இன்னைக்கு வரல, அதனால ஷூட்டிங் இல்ல. இங்க யாரும் கிடைப்பாங்களா பாக்குறேன், யாரும் கிடைக்கல. ச்சே, இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? சரி, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆள் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அதான் பேச்சு. 5000 ரூபாய். 5000-மா? ஓகே சார். சார் முதல்ல வந்து கார்ல ஏறுங்க. ஆள் இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சுங்க, இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் ஃபீல்ட் ஆயிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் கார்ல ஏறுங்க. வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லைன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டுக்க கூடாதா? அதுக்கு ஷூட்டிங் பாட்டுட்டீங்களே. இங்கதான். சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார், வாங்க. சார் ஒரு நிமிஷம் உட்காரு, பொண்ணோட வர. சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு, பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப்பிட்டு. என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ, அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம்? நம்ம குழந்தைங்களா? இல்ல, என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ, இதே கேள்விதான் ஊர்ல பாக்குறவன் எல்லாமே என்கிட்ட கேட்டு 2 வருஷமா என்ன தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. கேன்சா என் வெத்துல நீங்க குடிக்கிறீங்க. சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. சரி, கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா, சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? அம்மா தெரிசா, நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சத வச்சுக்க, எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் அந்த 5000 இல்லைங்க,
ஏன் இந்த வீட்டுல இருந்து தப்பா தப்பான்னு ஓடி வர்றீங்க? தங்கச்சியை நடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டேங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணவே வேணாம், ஆள விடுங்க சாமி. இந்த பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமச பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பவே தப்பாது. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கு. நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே. கமிஷன் கொடுத்துருங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வாடா. சக்திவேல் வெளியே போயிருக்கானே, இவர் யாரு? சக்தியை பார்க்க வந்திருக்காரா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பார்க்கறதுக்கா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. போங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது சாப்பிடணும். கற்பகம், என்னங்க? 2 பேருக்கு காஃபி கொண்டு வாமா. இத வரங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேனுங்க, நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்லைங்க, அந்த சினிமாக்காரர். ஓஹோ, இவங்க தானா? சந்தோஷம் சந்தோஷம். காபி வந்துருச்சு, எடுத்துக்க. கொடுங்க. சாப்பிடுங்க. ஷூட்டிங்ல ஹீரோவுக்கு தங்கச்சி நடிக்கிற பொண்ணு வரலீங்களா? உடனே என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அழகான பொண்ணு நடிக்கிறது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அழகாவும் ஆட தெரிஞ்ச நம்ம பாப்பா விட்ட வேற யார் இருக்காங்க? அதான் நான் இங்க கூட்டு வந்தேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? என் பொண்ணு சினிமாவில் நடிச்சா ஊர்ல நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? அட என்னங்கய்யா நீங்க வேற, ₹1,00,000 கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது. அதுவும் நம்ம பாப்பாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதாவதுங்க, நம்ம பாப்பா சினிமாவில் நடிக்குதுன்னா ஊர் மக்களே மூக்குல விரல வச்சுக்க மாட்டாங்களா? ஒத்துக்குங்க ஐயா. கற்பகம், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு டான்ஸ் மேல ஆசைங்கிறதுனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சோம். வீடு தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நாம எங்க நழுவ விடணும்? ஏற்கனவே அவளுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை. அந்த ஆசை இப்படியாவது நிறைவேறிட்டு போட்டுமே. சக்திவேலுக்கு தெரிஞ்ச சத்தம் போட மாட்டான்? கொஞ்சம் சத்தம் போடுவான். அவன் நம்மள மீறி என்னங்க பண்ண போறான்? இந்த தம்பி வேற சக்திவேலுக்கு தெரிஞ்சவர் தான். கதையை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா கதை நான் கேட்டனுங்க. சரி. இந்த படத்தோட கதையை நம்ம பாப்பா வச்சு தானுங்க. ஓ, அதாவதுங்க, கதாநாயகனே பாப்பா கால்ல வந்து விழுறானா பாருங்களேன். ஐயா இந்த படத்தோட டைரக்டரே நம்ம பாப்பாக்கு பின்னாடி தான் நிப்பாருங்களா? அடேங்கப்பா, டைரக்டரே பாப்பாக்கு பின்னாடி தானா? ஆமாங்க. நீ சொல்ற விதமே நல்லா இருக்கேடா. அப்ப கதை எவ்வளவு நல்லா இருக்கும். கற்பகம், பாப்பா கூப்பிடு. எனக்கு ஓகே. நீ உள்ள இருந்து எல்லாம் கேட்டுட்டே இருந்தியா? ஓகே சொல்லிட்டானே. அப்பாடா, பாப்பாவே ஒத்துச்சு. இந்த சந்தோஷம் டைரக்டர் போய் சொல்ல வாங்க. கமிஷன் கொடுத்துருங்க. இத நம்பி பாப்பா. ஓகே பாத்து. கணேஷ், வீட்டை கிளியர் பண்ணுமா? நானே போய் பாத்துங்க. இந்த பதன வச்சிருக்க. சரி சரி. சொல்றாங்க. கொஞ்சம் ஓரமா நில்லு. சீக்கிரம் வாங்க வா. கட்டறத பாத்துட்டே. வா, சைலண்டா இருங்க. சைலண்டா இருங்க. நேரத்துல எங்க காணோம்? பாத்துங்க. 15/1 டேக் ஒன் ஆக்ஷன். என்னம்மா, என்ன பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கா? அப்பா அம்மா இல்லாத உன்னை அம்மா ஸ்தானத்துல இருந்து குளிப்பாட்டி தலைவாரி டிஃபன் ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரே பொண்ணா உன்னை நினைச்சு உன் பாதம் பொண்ணாயிடக்கூடாதுன்னு செருப்பா இருந்து ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். அன்னஸ்தானத்துல இருந்து வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா கையாளாதவன் ஊர் உலகம் என்ன பார்த்து சொல்லிடக்கூடாதுன்னு 4 காசு சேர்த்து வச்சு உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த அண்ணனை விட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்ன மன்னிச்சிடுனா. வெல்டன் சார், வெல்டன் சார், வெல்டன். நல்லா பண்ணீங்கம்மா, நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். சார் நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், அடுத்த ஷாட் எங்க சார்? பேக்கப் பண்ணிடலாம். ஓகே. சக்திவேல், உங்க தங்கச்சி ரொம்ப நாளா நடிச்சாங்க. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். நீங்க மட்டும் சென்னைக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் ஆயிடலாம். ஏய், என்ன இங்க நிக்கிற? நான் உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்டி தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கேன்னு. சாபாஷ், பாட்டி சொல்லுச்சா? வா. நேத்து ஷூட்டிங்க்கு ஏன் போனேன்னு கேட்டபோது ஏதோ சும்மா போனேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எவனோ முன்ன பின்ன தெரியாதவனை கட்டிப்பிடிச்சு நடிச்சுட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன சொல்ல போற? யாரோ ஒரு நடிகை வரலையா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அப்பாவும் ஓகேன்னு சொன்னாரு. அதனால தாண்டா போ. ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே சினிமான்னு ஆசைதான். ஆனா யாரும் போலையே. ஏன்? இந்த மண்ணோட கலாச்சாரம். ஆனா உங்களுக்கு சினிமாக்காரனை கட்டி பிடிச்சிட்டு தெரியணும் இல்ல? அடச்சி, இப்படி மோசமா பேச உனக்கு வெக்கமா இல்லையா? அப்போ வேற என்ன அர்த்தம்? நான் சொல்றத மரியாதையா கேட்டுக்க. நான் அந்த ஆளை கட்டி பிடிச்சு நடிக்கும் போது என் அண்ணனா நினைச்சுதான் கட்டி பிடிச்சேன். நான் ஓடி போற காதலனா உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன இன்னைக்கே கூட்டிட்டு ஓடிப்போ, நான் வர தயார். உண்மையா சொல்றேன்? ஏய், கோழ மாதிரி பேசாத. தைரியம் இருந்தா நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஏய்
ஏய் மலர் நில்லு. ஏண்டி டான்ஸ் கிளாஸ்க்கு வரலையா? இல்லக்கா, இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை, நாளைக்கு வரேன். என்னாச்சு இவளுக்கு? கோழ மாதிரி பேசாத. நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். எஸ் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனா நீங்க காலேஜுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்டு மட்டும் சினிமாவில் நடிச்சா சினிமாவுக்கே அது ஒரு பெருமையா இருக்கும். இதுல என் அட்ரஸ், போன் நம்பர் ரெண்டுமே இருக்கு. இவங்க எப்ப வேணா சென்னைக்கு வரலாம். உங்க ஃப்ரெண்ட சினிமாவில் பெரிய ஹீரோயினி ஆக்கி காட்டுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க. ஏய், உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காது. நீ மட்டும் சினிமால ஒரு பெரிய ஹீரோயின் வச்சுக்கோ, ரசிகர்கள் கூட்டம்லாம் உன் பின்னாடிதான். என்னடி இப்பவே பெரிய சினிமா ஸ்டார் ஆயிட்ட மாதிரி கற்பனையா? சி போங்கடி, காலேஜ்க்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இந்தாடி அம்மா அட்ரஸ். இந்த அட்ரஸ் தூக்கி ஓரமா போடு. என்னடி தூக்கி வச்சுட்டு வர? நீ சென்னைக்கு போகலையா? நான் எதுக்கடி சென்னைக்கு போனேன்? நல்லா யோசிச்சு சொல்லுடி. இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. என்ன மட்டும் ஆண்டவ அழகா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கயே, இந்நேரம் அவன் கூடயே போயிருப்பேன். என்னதான் கருப்பா படிச்சு குள்ளமாக்கிட்டானே. நீங்க இப்ப காலேஜ்க்கு வரீங்களா இல்லையா? ஏய், நல்லா யோசிச்சு பாருடி. அட்ரஸ் வேற தூக்கி போட்ட, அப்புறம் உன் இஷ்டம். ஏண்டி நின்னுட்ட? வா போலாம். ஐயோ, ஹோம்வொர்க் நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நாம போலாம். இவன் எப்ப பாரு எதையாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்து வாடி. இவன் இப்படிதான். டேய், எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நாம எங்க போறோம், எங்க தங்க போறோங்கிற விஷயம் நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நாம அங்க ரீச் ஆகிற வரைக்கும் மலருக்கு கூட முக்கியமா இந்த மேட்டர் தெரியக்கூடாது. ஓகே? ஓகே மச்சான். நாங்களாம் எத்தனை மணிக்கு எங்க வரணும்? எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல 8 மணிக்கு ஆஜராயிடுங்க. நானும் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்துருவேன். மச்சான், நீ வர்றப்ப யாராவது பாத்துட்டு போறாங்கடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப கிளம்புங்க. ஓகேடா. பை. இந்த நேரத்துல எங்க போறான்? முதல்ல அவன் போனான், ரெண்டாவது இந்த பொண்ணு போச்சு. இன்னொருத்த எங்க போறாங்க? சே, நம்ம தப்பா நினைக்க கூடாது. எங்கேயாவது போவாங்க. இது பெரிய சமாச்சாரம். முதல்ல நம்ம போவோம்.
பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம குடும்பமானம் காத்துல பறக்க போகுது. அன்னைக்கே அவ படிப்பை நிறுத்திருக்கணும். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை படிக்க வச்சதுதான். ஐயா ஒரு செய்திங்க. என்னடா? நேத்து நைட்டு நம்ம வீட்டு பொண்ணும் வாதியார் வீட்டு பையனும் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறத பார்த்தனுங்க. எப்படா பார்த்த? நேத்து நைட் 12 மணிக்கு என் வயிறு சரியில்லைங்க. நான் பாத்ரூம் போகும்போது ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் போனாங்க. அவன் என்ன அடிச்ச? ராத்திரியே சொல்லியிருந்தா அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கலாம்ல. ராத்திரில அவங்க ஓடுவாங்க, அவனுக்கு என்ன தெரியும்? இவனை போய் அடிக்கிறேன். சரிடா, தங்கச்சி ஒண்ணு வேதனையில் அடிச்சிட்டான், தப்பா நினைச்சுக்காது. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசு. 1000 தான் நம்ம தம்பி தானே. பரவாயில்லைங்க, நான் வரேன். உனக்கு வேணும். யார் மேல இருக்கோ அவன் மேல கட்டுறேன். யாரு எக்கெடுக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வாய் சும்மா இருக்காது, நம்மளுக்கு தேவைதான். உள்ள வாங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன உள்ள கூப்பிடுற? தம்பி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமே. தெருவுல எதுக்கு? அக்கம் பக்கத்துல பாக்குறாங்கல்ல. ஏன் நான் வெளியே இருந்து பேசுறது உங்க குடும்பத்துக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கா? நான் அதுக்கு சொல்லல தம்பி. போதும், நிறுத்துங்க. உங்க குடும்பத்துல பழக்கம் வச்சுக்கிட்டதுக்கு உங்க பையன் நல்ல மரியாதை செஞ்சுட்டான். ரொம்ப சந்தோஷம், சரிதானே? பொறுமையா பேசுங்க. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ ராத்திரி நேர்ல பார்த்தவங்க சொன்னது பொய்யா? உன் தம்பிக்கு என் சொத்துல பங்கு வேணுங்கிறதுக்காக உன் தம்பி கிட்ட சொல்லி என் தங்கச்சி இழுத்துட்டு ஓட சொன்னியா? இதுக்கு மேல பேசாதீங்க. பேசுனா சரி, என் தம்பி தான் உங்க தங்கச்சி கூட்டிட்டு ஓடுனா உங்க தங்கச்சிக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க கூப்பிட்டா நான் வந்துருவேனா? பேச வந்துட்டீங்க. நீங்க தான் மானத்தோட வாழறீங்க, நாங்களும் மானம் கிட்ட போய் கிடக்குறோமா? நீங்க சும்மா இருங்கப்பா. நடந்த சம்பவம் என்னன்னே தெரியாம யாரோ ஒருத்தர் என்னவோ சொன்னாங்கிறதுக்காக அவன் பேச்ச கேட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. எவன் பேச்சை கேட்டுட்டு வந்துட்டனா? சரி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வரேன். என்னம்மா இப்படி பேசிட்டு போறான்? என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க உள்ள வாங்க. சரி, உள்ள வா. அது சரி பரமசிவனே, அந்த சக்திவேலு போட்டு உங்களை அந்த அடி அடிச்சானே எதுக்கு? என்னன்னு தெரியலப்பா. நல்லது சொன்னாவே அடிக்கிறானுங்க. நல்லதை சொன்னாவே ஏன் அடிக்க போறாங்க? நேத்து சக்திவேல் தங்கச்சி மதிப்பையன் கூட ராத்திரி போச்சு. சரி, இதே ராத்திரி போய் சொல்லி தூக்கத்தை தொந்தரவு பண்ணுவானு காலையில சொல்லலான்ட்டு காலைல போய் சொன்னேன். போய் அறிஞ்சிட்டாரு. பின்ன கொஞ்சுவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பப்ப நடந்ததா அப்பப்ப சொன்னதானே ஏதாவது செய்ய முடியும். கரெக்ட் தான். இன்னைக்கு கூட ஒரு விஷயத்தை பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் மனசு தாங்கல, அதான் சொல்ல வந்திருக்கேன். என்ன வேண்டு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில கூட உங்க பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா கொஞ்சிட்டு இருந்தான். ஏன் பொண்டாட்டியா? காலையிலயா? அது எதுக்கு இவ்வளவு லேட்டா சொல்ற? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் தடுங்க. அடியாய் ஒளில ஒருவளே. என்ன அடி வாங்குறீங்கன்னு கேக்குறான். உண்மையை சொன்னா அடிக்கிறான். யோ, யாரு? இங்க வாயா. தம்பியா? நான் வந்துட்டேன் தம்பி, வந்துட்டேன். எங்கயா உன் பையன்? நேத்து ராத்திரில இருந்து ஆளை காணும்பா. ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் பையன் கூட சேர்ந்த மத்த பசங்களை காணும். என் தங்கச்சி விஷயத்துல யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சது உன் குடும்பத்தை உயிரோட விட மாட்டேன், ஜாக்கிரதை.
இசைக்கும் பாடல்கள் என் நெஞ்சின் ஓசைகள். மனதில் வீசு மெல்லிய காற்றாய். அழைக்காமல் கனவில் நீ வருகின்றாய். அழகாக என்னை நீ கொள்கின்றாய். என் காதல் ஏன் கடித்தாய்? சிறகுகள் விரித்ததே வானில் பறந்ததே. இசைக்கும் பாடல்கள் என் நெஞ்சின் ஓசைகள். இரவில் தினமும் கண்களின் ஓரம் கனவுகள் வருகிறதே. நீ பாடும்போது என் உயிர் சென்று விண்வெளி தொடுகிறதே. எழுதும் பாடல்கள் சிறகுகள் விரித்ததே வானே பறந்ததே. சத்தியவேலோட தங்கச்சி அன்னைக்கு பார்த்து மறுநாள் சொன்னதுக்கு அடிச்சான். இப்ப பார்த்திருக்கோம், இப்பவே சொல்லிட்டுவோம். சத்தியவேலு, சத்தியவேலு, நில்லுங்க, நில்லுங்க. சத்தியவேலு, உங்க தங்கச்சி ரயில்வே ஸ்டேஷன் மரத்துக்கு உட்கார்ந்துருக்கேன். ஏன் தங்கச்சியா? ஆமாங்க. நல்லா பாத்தியா? நல்லா பாத்துங்க, உங்க தங்கச்சி தான். அதான் குறுக்கு வழியோட வந்து சொல்றேன். என் தங்கச்சின்னு பார்த்து அப்படியே விட்டுட்டு வந்திருக்கே. கூப்பிட்டு வர வேண்டியதானே? என்னையா இது? சொன்னாலும் அடிக்கிறானுங்க, சொல்லாட்டி அடிக்கிறானுங்க. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு மாத்திர இந்த ஊருக்கே எதுவும் சொல்லக்கூடாது. மலரு, ஒரு வா காஃபி குடிமா. மலரு, இங்க பாருமா, அம்மாவை பாருமா. மலர், என்னமாச்சு? அந்த மதியான பிரச்சனையாமா? என்கிட்ட சொல்லுமா, அவனை உண்டியில நினைக்கிறேன். பேசுமா, சாப்பிடாத இருக்காதுமா. ஒரு வா குடிமா. வாங்க டாக்டர். நீ ஏன்டா அப்படி இருக்க? எல்லாம் சரியாயிடும்டா. மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வாத்தியார் பையன் கூட ஓடி போனாலே மலரு, அவ திரும்பி வந்துட்டா. வாத்தியார் பையனும் வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இவன் மட்டும் வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. நல்ல குடும்பத்துக்கு இந்த வாத்தியார் பையன் ஒரு சாபக்கேடா வந்து பிறந்திருக்கான். நான் வரேன்டி, வேலை இருக்கு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏன் தான் இந்த சோதனையோ?
ஏன் வேட்டி சட்டையை என் பொண்ணு துவைக்கிறா, அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு, காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கட்டா கண்டுபிடிச்சிட்டே. எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்காரன் தேடிட்டு இருக்கானே. ஐயோ, உங்களுக்கு இல்லாதா? நான் எல்லாரும் எத்தனை நாள் வீட்டுல கொண்டு போயிருக்கீங்க. அம்மா திருசா, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போர்ஸா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சுல, வேகமா வந்துருவா. கொடு கொடு. இதுக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடுறியே, இதை விட உனக்கு கால்ரா தாண்டி. நல்ல குடியா, நல்ல குடியா. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்னன்னு சொல்லிருப்பீங்க. என்னது? 4 நாளைக்கு முன்னால வச்சதா? இது ஏன் அன்னைக்கு யாருக்க கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாங்க கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது, அதான் இது. என்னது? நாய் தப்பாடா? அட பாவி, உண்டானதுக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லணும் சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லணும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டுல தான் ஒண்ணுக்கு போகும். உன் குழந்தை இந்த பாத்திரம் தான் ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்திட்டியடா. உன்னை இந்த வீட்டுல நான் ஏதாவது ஒண்ணு தூக்கிறேன்டா. ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்டுல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? போடி உள்ள, போடி உள்ள. எனக்கு மலரை காணுங்க. இங்க உள்ள இருப்பா பாரு. என்னங்க பேசுறீங்க? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏற்கனவே மனசு பாதிக்கப்பட்டிருக்கா. பின்னாடி எங்க இருப்பா பாரு. சும்மா கத்தினே இருக்காத. சொல்றீங்க. ஐயா ஐயா, நம்ம மலர் பொண்ணு மரத்துல தூக்கி போட்டு செத்துச்சியா? இப்ப என்ன பண்ணுவேன்? நில்லுங்க. எதுக்கு? என்னடா ஒரு உயிர் தானே போச்சு, மிச்சம் இத்தனை உயிர் இருக்கே, அது எப்ப போகணும்னு பார்க்கலாம்னு வந்திருக்கீங்களா? தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. உங்க மனநிலை எனக்கு புரியுது. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு எங்க மனசு கஷ்டப்படுது. நான் என்ன சொல்றேன்? சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி. போங்க. தம்பி, ஒண்ணும் பேச மாட்டேன். அப்பா சொல்லிட்டாருல, அப்புறம் நிக்கிறீங்க, போங்க. என்ன செல்லம், பிஸ்கெட் சாப்பிடுறியா? அம்மா கொஞ்சம் கொடு. தாத்தா நல்லா கொடு. ஏண்டி, உன்னை எத்தனை சொல்லிருக்கேன், குழந்தை வெளிய வச்சு குஞ்சாத, நீ உள்ள கூட்டு போடி. செல்லம், யோ இது என் அழகு செல்லையா? என்னையா நீ? எப்படியோ போங்க, வந்து காசை கொடு. யோ யோ, எங்கயா போற? நைட்டுக்கு வரும்போது பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாயா. அல்வா? இந்த கண்ட கர்மாத திண்டுதான் உன் கலர் இல்லாம ஏன் கலர் இல்லாம நடுவுல பிறந்திருக்கு. ஏண்டி, ஊருக்கு வெளியில போனா பாக்குறவங்க பார்வைக்கு இல்ல, கேட்கிற கேள்வி பதில முடியாம இருக்கு. உன்னெல்லாம் என்ன மாதிரி கருப்பா ஒரு குழந்தை பிறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வயசானாலும் பரவாயில்லன்னு உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே போற மாதிரி உனக்கு பிறந்திருக்கு பார். என்ன பத்தி பேசு, என் வயசை பத்தி பேசுன அவ்வளவுதான். உள்ளபடி வந்துடுறேன். செல்விகா, பாட்டி, அக்கா, மதி, அக்கா. என்னடா பாக்குறேன்? நான் இன்னும் உசுரோட இருக்கேன் நான் பாக்குறியா? நல்ல வேலை, இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் அந்த புண்ணியவதி அப்பவே போய் சேர்ந்தா. அப்பா, போடா வெளியே. அக்கா, என்னக்கா பேசுறாரு அவரு? என்னடா சொல்ற? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சு உருவாக்கிருக்கேன். நீதான் நல்லா இருப்பியா? போடா போடா வெளியே. போமா போமா போடா. அப்பா இல்லப்பா, போடா. அப்பா நான் சொல்றது ஆமா. சக்கினே, சக்கினே, வண்டி ஆஃப் பண்ணு, வண்டி ஆஃப் பண்ணு. முக்கியமான விஷயம். இருக்குடா. நம்ம
வாத்தியோட பையன்ல அவன் ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ இப்பதான் என் வீட்டை கட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். வந்துட்டானா? நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி நான் உடனே வர்றேன். தொலைஞ்சு மதி மதி, நீ ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்காதா, எங்கேயாவது போயிடுறான். எதுக்கு? நீ செஞ்ச காரியத்தால அந்த மலர் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சுடா. என்னது? மலர் தூக்கு போட்டு செத்து போயிட்டாளா? ஆமாண்டா, போகும்போது 2 பேரும் ஒன்னாதான் ஓடுனீங்க, அது மட்டும் தனியா வந்துருச்சு. தைரியம் இல்லாம ஏன்டா ஓடி போறீங்க? டேய் சொன்னா கேளுடா, சத்தியம் வந்தோட அடிப்பா போடா. ஓடுற அளவுக்கு நான் ஒண்ணு கோடல், அவன் வந்தா வர. சொன்னா கேளு. டேய் டேய் இன்னும் ஒரு அடி என் மேல விழுந்தது, நீ உயிரோட இருக்க மாட்டேன். எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். அப்பா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். என் பொண்ணே போய் சேர்ந்துட்டா. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நான் என்ன சார் செய்ய போறேன்? அதுல என்ன சார் எழுதியிருக்கு? பலாத்கார முறையில் அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விரக்தியில தான் அவங்க தற்கொலை பண்ணிருக்கணும். என் பொண்ணு ஆமா சார். கெடுக்கப்பட்டாளா? என்னது? என் தங்கச்சி கெடுக்கப்பட்டிருக்காளா? அதான் சார் உண்மை. வாங்க. உன் தம்பி என் தங்கச்சியை கெடுத்திருக்கான். அதான் அவமானம் தாங்க முடியாம செத்து போயிட்டா. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லைங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுதே, நேத்தே அவனை வெட்டி கொன்னு இருக்கணும். எப்படியோ தப்பிச்சிட்டான். அவனை போலீஸ் ஒண்ணு முட்டாள் இல்ல, எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப வச்சுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போ. அக்கா அக்கா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. டேய் எந்திரா. என்ன தின்னு போட்டு செனப்பண்ணு மாதிரியா தூங்குற? எந்திரா. அதுக்கு என்ன இப்ப? ஏய், உனக்கு சம்மணம் வந்திருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னடா தெரியாது உனக்கு? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாதுன்னு. எந்திரா எந்திரா. யோ, ஏன் அடிக்கிற? டேய், நான் உங்க அப்பன்டா. அப்பனாவது டேய் டேய் டேய், ஓடாத, அடிக்கல. டேய் ஓடாத, சொல்றது கேளு. சொன்ன என்ன கேளு. பண்ணி நான் சொல்றேன். உனக்கு என்ன பண்ண? யோ, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். இல்லையா? யோ, வெளிய வா. வாயா. டேய், யோ, அப்பா, இல்லையா? யோ, ஓடாத, நில்லு. ஐயோ. எங்கயா ஓடுற? நில்லு, நில்லு. மரியாதை நில்லு. சொல்றது வா இந்த பக்கம். எங்க? யோ, ஓடாத, நில்லு. ஐயோ ஐயோ கடவுளே, இவனை புள்ளிய எப்பத்ததுக்கு பெருமாளே 4 எருமாடு வாங்கி வச்சிருந்தாலும் 4 காசை பாத்துக்கலாமே. வெங்கட்ரமணா கோவிந்தா எழுகுண்ட வடா பெத்த அப்படியே ஒதுக்கிறானே இவனா புள்ளையா. முருகா காப்பாத்துறா. ஐயோ வந்துட்டான் முருகா. ஐயோ எனக்கு முதல்ல ஏற்பாடு வைக்க மாட்டேன். எங்க ஏன்டா அவரை துரத்துற? காப்பாத்து தம்பி. இவன் செஞ்சுட்டு இருந்த காரியத்துக்கு இவனை கொலையே பண்ணிருப்பேன். அந்த வாத்தியார் பையன் கூட சேரவேன்னு சொன்னதுக்கு கேட்டானா? இந்த பாருங்க தம்பி. ஓ, பொண்ணுங்க கேஸ்ல மாட்டிருக்கியா?
சுகத்தை தேடி போற குடும்பம் நம்ம குடும்பம். கல்யாணம் பண்ண சொல்லியிருந்தா இந்த கழுதுக்கு நாயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். யோ சும்மா நிறுத்தியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வந்து பேசினுக்கிற? இது என்னடா? அது விதி. அண்ணா மதி கூட போனது என்னமோ உண்மைதானே. ஆனா வந்து வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம்மா ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்ட ஊரெல்லாம் முசுப்பி விட்டு நிலம் நடுங்க போராடா. மான் வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம்மா ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்டு பிரிச்சு அடுக்குறிய நூலு நூலா பிரிச்சு தைக்கிறிய சிட்டுக்குருவி முட்டி போகுதே வயசா குதிக்கா வச்சு போகுதே மழை போல நான் நிக்க மசியாம போராட வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்டு ரோட் பஸ் பிடிக்காது ஏற மாட்டேன் டவுன் பஸ்ல கும்பல் நான் இறங்க மாட்டேன் எசக்க பசக்க காய் போட்ட சுடிதார சொல்லு விடுவோம் மாடி மேல உட்கார்ந்து சிகர போட்டுவோம் செருப்பாலே அடி வாங்கி உடம்பெல்லாம் தேத்துறியே துவரம் பருப்பு அங்கே வேகுமா பழையா குருடி கதவை திறக்குமா யானைக்கு பசிச்சென்ன சொல்ல போரு தாராதா நண்டு ஒரு நரி போறது கும்மா கும்மா சுத்தி சுத்தி கிச்சு 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 முட்டை வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம ஆட்டம் போட்டு துள்ளுகிட்ட ஊரெல்லாம் உசுப்பி விட்டு நிலம் நடுங்க போராட Thank you very much. டேய் எல்லாருக்கும் கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடுறா. ஹாய்டா மச்சான். many happy returns. என்னடா மச்சான் நீ எப்படி லேட்டா வந்தா எப்படி? என்னடா பண்றது? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிங்கார சென்னைக்கு வந்திருக்கேன். வள்ளுவர் கோட்டம், எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, எலியட் பீச் இதெல்லாம் ஒரு சுத்திட்டு வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரூம்ல இருக்கு. நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. நான் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? காத்த வர்றாங்க காதலிச்சான். கிட்டா ஜூம் கிட்டா காத்த வர்றாங்க காதலிச்சான். ஏண்டா மதி நம்ம சரவணை எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கானே, அது ஏன்டா? அவன் என்னைக்கும் திருந்த மாட்டான்டா. ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த புட்டியோட நிறுத்திக்கிட்டோம்னு வைய எந்த பிரச்சனையும் இல்லடா. யாரா அது இந்த நேரம்? என்ன கேட்டா போய் பாரு. சார் சார் என்ன ரவுடிங்க துரத்திட்டு வராங்க சார், காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இருக்காங்களா ரவுடியா? ஒருத்தனீங்கானா? டேய் காத்துறாயா, என்னடா இந்த ரவுடி கிவுடி? எனக்கு என்னடா தெரியும்? கதவை திறந்து வச்சாலே இப்படிதான் கண்டவனும் இன்னும் பெரிய கதவு.
ஏய் இது யாரா மறுபடியும்? ஷோ கவர்மெண்டே கடையை திறந்து வச்சுட்டு இவனுங்க நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. என்ன நடக்குதுங்க சார்? நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபங்க்ஷனா? ஓ இதான் ஃபங்க்ஷனா? வாங்க வாங்க வாங்கறல்ல. காத்து வர சொல்றா யாரா அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணு? சத்தியமா தெரியாது சார். இடத்துல விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். போடா போடா ஸ்டேஷனுக்கு. ஏய் நீ என்னடா பண்ற? எந்திரா போடா வெளிய. நான் சரவணன் கூடயே ஒழுங்கா போயிருப்பேன். 2 பேருக்கு ஆசைப்பட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டியடா. இதானே நடந்தது. நாங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலன்னு. தப்பு நடந்து போச்சு மாமா, தப்பு நடந்து போச்சு. செல்வி, இப்பவாவது நம்புறீங்களா உங்க தங்கச்சி சாவுக்கு என் தம்பி காரணம் இல்லைன்னு? செல்வியக்கா, உங்களுக்கு சென்னையில இருந்து போன் வந்திருக்கு. சிஸ்டர், இங்க மதிவானன் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டு? ஒரு நிமிஷம். இப்பதான் ஐசியூ வார்டுல இருந்து 5வது வார்டுக்கு மாத்திருக்காங்க. நீங்க ரைட்ல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா 5வது வார்டு வரும். ஓகே. இவங்கெல்லாம் யாரு? இது எங்க அக்கா, அது அவங்க மாமா, இவங்கெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஊருக்கு தகவல் கொடுத்து வர வச்சிருக்கேன். அப்படியா? பேஷண்ட்டுக்கு இப்பதான் நினைவு தெரிஞ்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அவரை ஜாஸ்தி டிஸ்டர்ப் பண்ணாம. ஏமாம்மா அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு போயிடுங்க. காரெல்லாம் நல்லா தானே ஓட்டுவேன், எப்படி பாச்சு? ஏய் என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் காரை காணோம்? வந்துரும். கரெக்டான அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துரும். எப்பதான் வரும்? 10 நிமிஷத்துல வந்துரும் மச்சான். நோ டென்ஷன், வந்துரும். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா மச்சான், ஏறிக்க. டே மச்சான், அந்த பணப்பாக்கம் பண்ண மேட்ரு முடிச்சேன்னு சொன்னிய, படிச்சு படிஞ்சுதா இல்ல பலாத்காரமா? கொஞ்சம் பலாத்காரம் தான். அது ஃபேமிலி பண்ணாச்சடா. எப்படி மெட்ராஸ்க்கு வர வச்ச? அவளை வர வைக்க நான் பேசின போன் பில் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபா. 3000-ஆ? ஆமாண்டா. பின்ன நான் பேச பேச அம்மா அப்பா சென்டிமெண்ட் வேற. சென்டிமெண்டா? இதுல லவ் வேற. காதல்ல பிரிய முடியாத தவிப்பு. அவ வந்த உடனே மேக்கப் பேசுன்னு சொல்லி 2 பீஸ்ல 10 சில்லு எடுத்துட்டேன். அந்த விஷயத்துக்கு எப்படி மச்சான் ஒத்துக்கிட்டா? அவ எங்க ஒத்துக்கிட்டா? காஸ்டியூம் சேஞ்ச், மேக்கப் டச்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளை நான் டச் பண்ணிட்டேன். அவ முடிச்சுக்கிட்டா. அதுல கொஞ்சம் பலாத்காரமா நடந்துக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் மச்சான், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவதான் அழுதுகிட்டே இருந்தா. சரி வசதியான கழுதியாச்சே, நாமளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் தூங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு? காலைல எந்திரிச்சு பார்த்தா நான் மட்டும் தான் இருக்கேன். அவளை காணோம். சரி சனியை விட்டுக்கிறான்னு ஃப்ரீயா ஆயிட்டேன். சந்தோஷமா இருந்தில்ல? அது ஏன் கேக்குற மச்சி, செம்ம ஜாலிடா. ஹலோ, ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்க? ஏய் சொன்னா கேளுடா. என்னடா வண்டி ரூட் மாதிரி போகுது? ஹலோ டிரைவர், எந்த ரூட்ல போறீங்க நீங்க? எங்க போற? நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு தான்டா போறேன். ஏய் ஏய் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்க.
யோ வண்டி நிப்பாட்டியா சொல்றல சொல்றது கேளு. உங்களை தாண்டா இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னையோட நீங்க சமாதிடா. என்னது சமாதி கட்ட போறியா? யாரையா நீ? நிப்பாட்டு நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டியா? சொல்றது கேளு. ஐயோ ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டியா பேசுறா. சொல்றது கேளுடா. ஏய் ஏய் என்ன பண்ற நீ? வண்டி நிப்பாட்டா. ஏய் சொல்றது கேளுடா. ஏய் சொல்றது கேளுடா. ஏய் என்ன பண்ற நீ? ஏய் ஹலோ எல்சி ஏய் நிப்பாட்டா டேய். ஏய் சொல்றது கேளுடா. என்ன பண்ற நீ? ஐயோ எல்சி Arrani! Please! Hey! இதுதான் நடந்தது. சக்தி நான் தங்கச்சியை காதலிச்சதுன்னு உண்மைதான். ஆனா நாங்க 2 பேருமே மறுபடி கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்பட்டோம். எங்க 2 பேர் வாழ்க்கையில ரொம்ப விளையாடிடுச்சு. எப்படியோ நான் நல்லவங்கிறது மட்டும் நீ உடம்பிய அதுவே போதும். உள்ள கோவத்துல எங்க அக்காவை எந்த சூழ்நிலையிலும் தண்டிச்சிடாத.